ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எனக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தது. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மிளகு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு எப்போவுமே ரசத்துக்கு கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டு சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு புளி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஆயில், வெந்தயம், கடுகு, அப்புறம் வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ரசம் வந்துட்டு கொதிக்கக்கூடாது. முறை கிளம்புன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.